ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி மிட் வீக் மார்க்கெட் அப்டேட். சரி, நம்ம போன வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பேசணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுத்தாலுமே டைம் கன்சியூம் ஆகும். ஸோ கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல. இல்லைன்னா ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் எடுத்து 24,350 ஜோனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பேசணும். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,350க்கும் கீழே வந்திருக்கு. இதான் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ். ஸோ 24,350க்கும் கீழே வந்திருக்கு. இது ஒரு விஷயம் நம்ம பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி அப்ரோச்சிங் தி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சில் தான் நம்ம வீடியோவே போன செஷனில் பேசணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணிருச்சு, இல்லைன்னா ஒன் மோர் ஹை. அந்த ஒன் மோர் ஹை வருதா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். சரி, உங்களுக்கு நான் பழைய சார்ட் ஒன்று காட்டுறேன். இது ஜூன் 10th அன்னைக்கு நம்ம பேசினது. இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி ப்ரைஸ் 24,760 ஜோன் போகணும் அப்படின்ட்டு பேசியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 24,760 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அங்கே தான் ஸ்டாப் ஆயிருக்கு. 24,769 இங்கிருந்து 23,000 24,760 ஒரு. ஸோ அந்த லோ பாயிண்ட்ல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 1,500 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆகி வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 24,760 தான். இங்கே பேசினதும் 24,760. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. அந்த ஒன் மோர் ஹை, அதாவது 25,000 25,100. ஓகேங்களா? அந்த லெவல் போகுதா இல்லையான்றதை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஓவரால் ஐடியா. ஸோ இந்த லெவல் தாண்டினா மட்டும்தான் இந்த லெவல். ஸோ ரெண்டுமே முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் நான் போன வீடியோவில் ஓவரால் மார்க்கெட்டே ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ கான்டெக்ட் அதுதான். ஓகேங்களா? அதில் ஒன் மோர் ஹை வருதா அப்படிங்கிறத நம்ம சப்போர்ட் லெவல்ஸ் வச்சு பார்க்கலாம். நிஃப்டி இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன லெவலில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 24,250 260 ஜோன் வரைக்கும் இது வேலிட். ஓகேங்களா? ஸோ 24,250 இந்த 24,250 to 220 அந்த அப்ராக்சிமேட் அந்த ஜோன் சப்போர்ட் வாங்குச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே அனதர் ஹை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்கணும். இங்க சப்போர்ட் வாங்கியிருக்குன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்த லெவல் 24,600. ஓகேங்களா? 24,600 லெவல் எதிர்பார்க்கலாம். 24,675 to 24,760 அந்த ப்ரீவியஸ் ஹை தாண்டும் பொழுது 25,000 to 25,165 இந்த ஜோன் எதிர்பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ முக்கியமான சப்போர்ட் தான் இந்த வியூ வேலிடா இருக்கிறதுக்கு இந்த 24,260 250 ஜோன்ங்கிறது முக்கியமான சப்போர்ட். ஓகேங்களா? இங்கிருந்து 24,600 அப்போ 24,760 தாண்டும் போது 25,000. இதுதான் இப்போதைக்கு எதிர்பார்ப்பு. அந்த கேப் ஜோன் வரைக்கும் இந்த வியூ வேலிட் ஆகுங்க, அதாவது சப்போர்ட் வேலிட் ஆகும். ஒருவேளை இந்த கேப் ஜோனும் ப்ரைஸ் நிற்காம அப்படியே கீழே போகுது அப்படின்னா நீங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் டாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இதோட கான்டெக்ட். ஓகேங்களா? இங்கிருந்து நம்ம டிக்ளைன் வரணும் அதெல்லாம் வந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் வாங்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? பட் பிரைமர்லி எஸ், ஒன் சப்போர்ட் வாய்ப்பு இருக்கு. 24,600 எபோ வாய்ப்பு இன்னும் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோட அப்டேட். சரி, நான் பேங்க் நிஃப்டி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரீசன்ட் ஒன் ஆஃப் மை ரீசன்ட் லேர்னரோட ரிவ்யூ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி ரிவ்யூஸ் நான் ஷேர் பண்ண மாட்டேன். வெப்சைட்டில் நிறையா இருக்கு, யூ கேன் செக். பட் இது என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். லேர்ன் பண்ணுன்னு இருக்கு, ஆனால் இந்த கோர்ஸ் உண்மையாகவே நமக்கு யூஸ் ஆகுமா, இல்லை உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக இருக்குமா, அப்ளை பண்ண முடியுமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். அதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இது லேர்ன் பண்ணவர் ஆல்ரெடி நோஸ் தி கான்செப்ட் ஆஃப் எலியாட் வேவ், ஈவன் தோ ஐ நோ தி எலியாட் வேவ் கான்செப்ட்ஸ் பை ஹார்ட். ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பட் ஐ எம் ஹாஃப் வே த்ரூ யுவர் செகண்ட் லெக்சர். நான் யூ கேன் அனலைஸ் தி சார்ட்ஸ் கான்ஃபிடென்ட்லி. சரி, நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் செஷன், ஓகேங்களா, ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் செஷன்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இது இவர் தமிழில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் செஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் தாண்டி நிறைய ரிவ்யூஸ் எனக்கு மெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமும் வந்திருக்கு. அதெல்லாம் யூஸ்வலாக நான் ஷேர் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, உண்மையாகவே எனக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குமான்னு. ஸோ ஆல்ரெடி வேவ்ஸ் தெரிஞ்சவர் என்ன சொல்லியிருக்காருங்கும் போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். ரைட். ஸோ இந்த எலியாட் வேவை 100% ப்ராக்டிக்கல் வேலை கற்றுக்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோர்ஸோட ப்ரைஸ் இங்கிலீஷ் வெர்ஷனை விட கம்மியாக தான் இருக்குது. இது சீக்கிரம் அதிகமாகிடும். இந்த டைமில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரைட். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்னும் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் ரிசால்வ் ஆகவே இல்லை. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை தாண்டி மேலே போயிடுச்சு. நான் பேங்க் நிஃப்டி இன்னும் ஸ்டில் லேகிங். நான் அதனால தான் இங்கேருந்தே சொன்னேன் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேனல் கிராஸ் ஆகணும். இந்த சேனல் கிராஸ் ஆகும் பொழுது, அதாவது சேனல் கிராஸ் ஆகணும், அதே சமயம்
58,100 வச்சுக்கலாம். 58,100 தாண்டும் போது we can expect 58,600. ஓகேங்களா? லெவல் பை லெவலாக தான் பார்க்க முடியும். ஸோ இந்த லெவல் தாண்டும் போது 58,600, 58,600 தாண்டும் பொழுது we can expect 59,000. பட் இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? இங்கேயே முடிஞ்சதா இல்லை ஒன் மோர் ஹை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம அதை நெகேட் பண்ண முடியாது. ஸ்டில் அந்த ஃபைனல் ஹை வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அது என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன்னா ஸ்மால் கேப் தான் பிக்கஸ்ட் க்ளூ. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன், பல வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம். ஈவன் தோ ஒன் மோர் ஹை போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் உங்களுக்கு ஒரு வாரமாகவே சைட்வேஸ் தான். ஸோ பாசிபிளி ஒன் மோர் ஹை போகலாம். ஓகேங்களா? அந்த ஒன் மோர் ஹை ஈவன் 20,000 தாண்டம் கூட செய்யலாம். பட் தாண்டினாலுமே நான் போன வீடியோ சொன்ன மாதிரி சம் ஃபாலோ த்ரூ வேணும். இல்லைன்னா இட் வில் ரிஜெக்ட். ஸோ என்னோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இது, அதாவது உங்களுக்கு சப்வேவ் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கூட உங்களுக்கு மினிமமாகவே வந்து 18,600 வரலாம். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 17,600லேருந்து 17,400 ஜோன் வரலாம். ஸோ ஸ்மால் கேப்ஸ் இந்த அளவுக்கு டிக்ளைனுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. ஒரு வாய்ப்பு இருக்கு. சின்ன டிக்ளைன்னா நம்ம யோசிக்க தேவையில்லை. ஒரு 10-15% டிக்ளைனுக்கு வாய்ப்பு இருக்கும் போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன பண்ணும் அதுதான் நான் உங்களுக்கு பல வீடியோவில் சொல்றேன். ஒருவேளை வெறும் புல் பேக் தான் கொடுக்குதா இல்லை டீப்பர் டிக்ளைனே போகுதா, இதெல்லாமே நமக்கு நம்ம பேசணும் பல வீடியோவில். லாங் டேர்ம் வியூ ஃபார் நிஃப்டின்னு ஒரு வீடியோவில் தனியாக இதை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஸோ இதே வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்தை முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? எகைன் மார்க்கெட் இஸ் அட் ரெசிஸ்டன்ஸ், இல்லைன்னா அப்ரோச்சிங் த ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் போன வாரம் பேசின நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா கூட எக்ஸாக்டாக அங்கேருந்து திரும்பி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எலைட் வேவ் கற்றுக்கணும் அப்படின்னா என் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக தான். எந்த வகையிலும் பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேணாம். பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.